வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற டாபிக்கு கீழே ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி ஆர் ரன்னிங் ஆன் மல்டிபிள் ப்ராசஸரில் மல்டிபிள் ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல நிறைய காமன் ஷேர்டு வேரியபிள், ஷேர்ட் ரிசோர்ஸஸ் இருக்கும். நம்ம டேபிள் அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி இந்த ஷேர்ட் ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் எப்படி ஒரு ஒரு ப்ராசஸை வந்து நம்ம இந்த இடத்துல டெட்லாக் அக்கர் ஆகாமல், வெயிட்டிங் டைம் போகாமல் ரன் பண்ணுறோம், ஒரு ப்ராசஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்றது தான் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட். இது எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பேங்க், PGTRB, TNSET, UGC நெட், காலேஜ் TRB எல்லா இடத்துக்குமே யூஸ் ஆகும். இதே மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ராசஸ் அண்ட் த்ரெட்ஸு, CPU ஷெடியூலிங், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் CPU ஷெடியூலிங்கு, அதுக்கப்புறம் வந்து அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இது எல்லாமே வந்து வீடியோஸாக போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவை அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Inter-process communication is dash. So inter-process communication na enna? Inter-process communication அப்படின்னு சொன்னா நிறைய கம்யூனிகேஷன், நிறைய ப்ராசஸ் வந்து simultaneous-ஆ communicate பண்ணுது, ரன் பண்ணுது. ஓகேவா? இட் இஸ் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஆல் ப்ராசஸஸ். கண்டிப்பாக எல்லா ப்ராசஸ்க்கும் தேவையானா தேவையில்லை. ஏன்னா யூனி ப்ராசஸர் இருக்குது, யூனி ப்ராசஸரில் ஒரே ஒரு ப்ராசஸர் ரன் பண்ணலாம். அதனால இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் எல்லா இடத்துக்கும் தேவைப்படாது. இஸ் யூஸ்வலி டன் வயா டிஸ்க் ட்ரைவ்ஸ், இல்லை இட் இஸ் டன் வயா CPU. எது வேணா எப்படி வேணாலும் ரன் பண்ணலாம். இஸ் நெவர் நெசசரி. இது கண்டிப்பாக தேவை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவைப்படலாம், தேவைப்படாமலும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் அலவுஸ் ப்ராசஸ் டு சிங்க்ரனைஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னாவே சைமல்டேனியஸாக மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நிறையா ஷேர்டு காமன் ரிசோர்ஸஸ் அப்படின்றது இருக்கும். சரியா? அப்போது நம்ம ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வருவோம். அதனால தான் இந்த இட் அலவுஸ் ப்ராசஸ் டு சிங்க்ரனைஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த இடத்துல பார்த்தலாம், ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் இஸ் a coordination of execution of multiple processes in multi-process system to ensure that they access shared resource in a controlled and predictable manner. So நிறைய ப்ராசஸ், இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னா மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்க டைமில் ப்ராசஸை சிங்க்ரனைஸ் பண்ணுறோம். எதுக்காக சிங்க்ரனைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நிறையா ஷேர்டு ரிசோர்ஸஸ் இருக்குது, அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து சிங்க்ரனைஸ் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இட் எய்ம்ஸ் டு ரிசால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் ரேஸ் கண்டிஷன். ஸோ ரேஸ் கண்டிஷன் என்னன்னு சொல்கிற அடுத்த கொஸ்டினில். அண்ட் அதர் சிங்க்ரனைசேஷன் இன்ஸ்யூஸ் இன் கன்கரண்ட் சிஸ்டம். ஸோ கன்கரண்டாக நிறைய ப்ராசஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரிசால்வ்ஸ் ரேஸ் கண்டிஷன் அண்ட் it improves the synchronization issues. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எதுக்காகனா, டு அச்சீவ் திஸ் வேரியஸ் சிங்க்ரனைசேஷன் டெக்னிக்ஸ் சச் as semaphores, monitors and critical sessions are used. ஸோ இந்த இடத்துல அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேரியஸ் சிங்க்ரனைசேஷன் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா semaphore, monitor and critical session. These are all various synchronization techniques. So இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா என்ன, ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் என்ன? ஸோ ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல வந்து ஷேர்டு ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த ஷேர்ட் ரிசோர்ஸஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், அந்த ஆக்சஸ் பண்ணும்போது அந்த இடத்துல டெட்லாக் அக்கர் ஆகாமல் சிங்க்ரனைஸாக எந்த இஷ்யூவுமே இல்லாமல், ரேஸ் கண்டிஷன் அப்படின்றது ஒரு இஷ்யூ. சரியா? இந்த இஷ்யூவெல்லாம் அக்கர் ஆகாமல் நம்ம வந்து ப்ராசஸை ஆக்சஸ் பண்ணுறோம். அதை வந்து ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா semaphore, monitor and critical session. These are all few techniques to achieve synchronization. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், situation where several processes access and manipulate the same data concurrently and the outcome of the execution depends on particular order in which the access takes place is called dash அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா பாருங்க, ஒரு situation where several processes access and manipulate the same data concurrently.
இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு T1 அப்படின்றது ஒரு த்ரெட் இருக்கு, T2 அப்படின்னு ஒரு த்ரெட் இருக்கு, சரியா? இந்த ரெண்டு த்ரெட்டுமே A அப்படின்ற ஒரு காமன் ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ணுது. இந்த ஏக்கு இனிஷியலாக நான் வேல்யூ வந்து 0ன்னு வச்சிருக்கேன். இந்த T1 அப்படின்ற ப்ராசஸ் ரன் பண்ணும்போது என்னோட ஏன்ற வேல்யூ வந்து 5ன்னு மாறிடுது. T2ன்ற த்ரெட் ஆக்சஸ் பண்ணும்போது ஏயோட வேல்யூ வந்து 6ன்னு மாறிடுது. ஓகேவா? இது ஒரு ஜஸ்ட் சினாரியோ வச்சுக்கலாம். ஸோ தேர் ஆர் செவரல் ப்ராசஸஸ் access and manipulate the same data concurrently, and the outcome of the execution depends on particular order. Suppose நான் thread T1 execute பண்ணிட்டேன்னா என்னோட வேல்யூ வந்து 5. இதே வந்து த்ரெட் T2 ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னா என்னோட ஏவோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6. ஸோ இந்த இடத்துல வந்து அடுத்த முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஆர்டர் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் இன் விச் த ஆக்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இஸ் கால்ட் ரேஸ் கண்டிஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும் போது வேல்யூ வந்து மாறுது, இன்னொரு ப்ராசஸ் ரன் ஆகும் போது வேல்யூ வந்து மாறுது. அதான் இந்த இடத்துல நான் சொன்னேன் aim to resolve the problem of race condition. ஸோ இந்த ரேஸ் கண்டிஷன் அக்கர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா வேல்யூஸ் வந்து மாறுது. அந்த ப்ராப்ளம் என்ன எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகிறது இப்போ ரேஸ் கண்டிஷன்னா நம்ம என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ த எக்ஸிக்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்டிகுலர் ஆர்டர் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் ஆர்டர் இன் விச் த ஆக்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இஸ் கால்ட் ரேஸ் கண்டிஷன். புரியுதா? ஸோ இந்த ரேஸ் கண்டிஷனோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். ரேஸ் கண்டிஷன் இஸ் அ சிச்சுவேஷன் தட் மே அக்கர் இன்சைட் அ கிரிட்டிக்கல் செஷன். ஸோ எப்போ எங்கே அக்கர் ஆகுதுன்னா இட் மே அக்கர் இன்சைட் த கிரிட்டிக்கல் செஷன். கிரிட்டிக்கல் செஷன்னா என்னது? ஷேர்ட் ரிசோர்ஸ் இருக்கு, இல்லை காமன் ரிசோர்ஸ் இருக்கு, அங்கே தான் இந்த ரேஸ் condition occurrது. This happens when the result of multiple threads execution in a critical session differs according to the order in which the thread execute. So this happens when the result of multiple threads execution in the critical session. So multiple threads critical session execute ஆகும்போது அதோட ரிசல்ட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். differs according the order in which the threads execute. So நம்ம முன்னாடியே சொன்ன order in which the thread executes, in the particular order or particular sequence in which the thread executes. அந்த வேல்யூ மாறுது. அந்த வேல்யூ மாறாம இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம வந்து சிங்க்ரனைசேஷன், அந்த செமஃபோர், கிரிட்டிக்கல் செஷன் கான்செப்டுக்குலாம் போகிறோம். அந்த வேல்யூ மாறுறதா நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு சொன்னால் ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்னா மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆகுது. இந்த மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆகும் போது ஒரு பிரச்சனை என்னன்னா ஷேர்ட் ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணும் போது அதோட வேல்யூ மாறுது, இல்லாட்டி அந்த இடத்துல டெட்லாக் அக்கர் ஆகுது. அதுக்காக நம்ம ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்ற கான்செப்டுக்கு போகிறோம். அந்த ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட்ல சில டெக்னிக்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமஃபோர், மானிட்டர், கிரிட்டிக்கல் செஷன். அதில் அக்கர் ஆகிற ப்ராப்ளம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் கண்டிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ கிரிட்டிக்கல் செக்ஷன் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு டெக்னிக் ஃபார் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The segment of code in which the process may change common variable, update table, write into file is known as dash. ஸோ ஆன்சர் வந்து கிரிட்டிக்கல் செஷன். ஓகேவா? கிரிட்டிக்கல் செஷன் என்னன்னு பார்த்துடலாம். கிரிட்டிக்கல் செஷன்னா அது வந்து ஒரு காமனாக அக்சஸ் பண்ணுற வேரியபிள்ஸு, இல்லை நம்ம டேபிள்ஸ் அப்டேட் பண்ணுறோம், இல்லை ரைட் இன்டு ஃபைல்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட்டிங். அப்டேட் டேபிள் அப்படின்னா ரைட்டிங் வேலை. ரைட் இன்டு ஃபைல் காமன் வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ட் வேரியபிள் அப்படின்ற கான்செப்டுக்கு கீழே வருதா? ஸோ the segment of code in which the process may change the common variable, update table, write into table is known as critical session. இந்த critical sessionக்குள்ள நான் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா ஒரு லாக் பண்ணி வாங்கிக்குவேன். ஸோ நான் கிரிட்டிக்கல் செஷனுக்கு முன்னாடி என்டர் ஆகிறது பார்த்து என்ட்ரி செஷன் சொல்லுவேன், எக்ஸிட் ஆகிறத எக்ஸிட் செஷன் சொல்லுவேன். இந்த என்ட்ரி செஷனில் ஐ வில் கெட் அ லாக். ஓகே, இன் எக்ஸிட் செஷன் ஐ வில் ரிமூவ் த லாக். ஸோ கிரிட்டிக்கல் செஷன்னா காமன் ஷேர்ட் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணுறது தான் வந்து இந்த segment of code in which the process may change common variables, update tables and write into files. இதான் critical session. இந்த critical sessionக்குள்ள நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்னோட காமன் வேரியபிளை நான் வந்து ஷேர்ட் வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், லாக் அப்ளை பண்ணிக்கிறேன். என்ட்ரி செஷனில் லாக் அப்ளை பண்ணிக்கிறேன், எக்ஸிட் செஷனில் லாக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இது சேம் இந்த டைமில் நான் கிரிட்டிக்கல் செஷனில் இப்போ A is equal to 5 அப்படின்ற வேல்யூவை நான் 6ன்னு மாற்றுறேன், A is equal to 6ன்னு மாற்றுறேன். அதே டைமில் வேறு ப்ராசஸ் வந்து இந்த A is equal to 5ன்ற வேல்யூவை மாற்றிடக்கூடாது. ஓகேவா? அதனால இந்த இடத்துல நான் லாக் அப்ளை பண்ணிக்கிறேன், எக்ஸிட் செஷனில் லாக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கிரிட்டிக்கல் செஷன் என்னன்னு தெரிஞ்சதா? கிரிட்டிக்கல் செஷன் இஸ் ஒன் ஆஃப் த சிங்க்ரனைசேஷன் டெக்னிக். இந்த சிங்க்ரனைசேஷன் டெக்னிக்கை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்? யூசிங் லாக்.
So a critical section is a code segment that can be accessed by only one process at a time. So ஒரே ஒரு process தான் access பண்ண முடியும். Next, critical section contains shared variables that need to be synchronized to maintain the consistency of data variables. இதுல வந்து shared common variables இருக்கு. அதை வந்து synchronize பண்றதுக்காக to maintain consistency of data variables synchronization maintain பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா lock apply பண்றேன். So the critical section problem means designing a way of cooperative processes to access the shared resource without creating data inconsistency. So இந்த இடத்துல நான் எந்த data inconsistencyமே occur ஆக விடாம lock apply பண்ணி வேல்யூவை மாத்திக்கிறேன், அப்புறம் lock ரிலீஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு critical session. இதுதான் critical session. இந்த critical sessionல நம்ம வந்து shared variable, common variables access பண்ணிக்கலாம். ஓகேவா? So it is one of the synchronization technique. So critical session என்னன்னு புரிஞ்சுதா? It is one of the synchronization technique. இந்த synchronization techniqueல நான் என்ன பண்றேன், common variables நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதோட வேல்யூஸை மாத்திக்கிறேன். எப்படி லாக் அப்ளை பண்ணி மாத்திக்கிறேன், திருப்பியும் எக்ஸிட் ஆகும்போது லாக்கை ரிலீஸ் பண்ணிடுறேன். இதே மாதிரி வேற என்னென்ன synchronization techniquesலாம் இருக்கு? Critical section is one of the technique. Semaphore, monitor அப்படின்றது remaining techniques. So இப்போ நம்ம வந்து semaphore-னா என்னன்னு பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி critical sessionலயே இன்னும் 2 questions இருக்கு, பார்த்தலாம். Which of the following condition must be satisfied to solve this in critical section problem? So critical section problem solve ஆகணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் சால்வ் ஆயிருக்கணும்னா mutual exclusion இருக்கணும். mutual exclusion என்னது? Only one process at a time can run inside the critical section. Next progress இருக்கணும். அது வந்து எங்கேயாவது லாக் ஆயிருக்கக்கூடாது, அந்த ப்ராசஸ் வந்து எங்கேயும் லாக் ஆயிருக்கக்கூடாது, அது வந்து ஒரு ப்ராக்ரஸிங் இதாக இருக்கும், ப்ராசஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் பவுண்டட் வெயிட்டிங், அது வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணக்கூடாது, ஒரு பர்டிகுலர் டெஃபினட் டைம் தான் வெயிட் பண்ணணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா we can solve the critical session problem. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. Mutual exclusion states that no two process may be simultaneously present in the critical session. அப்படின்னா என்னது? Only one process at a time. Next, progress. No process running outside critical session should block the other interested process from entering into critical session when critical session is free. So critical session ஃப்ரீயா இருக்கும் போது ஒரு ப்ராசஸ் நான் வந்து critical sessionக்குள்ள என்டர் ஆகுறேன்னு சொல்லும் போது வெளியில ரன் ஆயிட்டு இருக்க ப்ராசஸ், critical sessionக்கு வெளியில ரன் ஆயிருக்க ப்ராசஸ் வந்து அதை பிளாக் பண்ணக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி இன் progressive state. Mutual exclusion இருக்கணும். Mutual exclusion only one process at a time. Next, bounded waiting condition இருக்கணும். Due to mutual exclusion waiting time of process must be definite. அந்த இடத்துல வந்து mutual exclusion அதனால வெயிட் பண்ற டைம் வந்து definite டைம் தான் வெயிட் பண்ணணும், அதுக்காக அன்கண்டிஷனலா வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா conditions must be satisfied to solve the critical session problem. Next, semaphore. Second, semaphore is another one synchronization technique. நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா நிறைய synchronization technique இந்த இடத்துல. ஸோ 3 synchronization technique பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இப்போ critical sessionsனா என்னன்னு பார்த்துட்டோம். critical sessionna வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் அதில் ரன் ஆகணும், அங்கே ப்ராக்ரஸ் இருக்கணும், அந்த இடத்துல வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் அக்கர் ஆகணும் அப்படின்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் இப்போ semaphore-னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ semaphore அப்படின்னு சொன்னால் it is a integer variable. So semaphore is an integer variable to solve the critical session problem. ஸோ ஆன்சர் வந்து it is an integer variable. So semaphore is an integer variable whose values indicate the information about the lock. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன்னா லாக் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த காமன் ஷேர்ட் வேரியபிள்ஸ்லாம் நம்ம மாற்றுவோம். ஸோ இட் இண்டிகேட்ஸ் அபவுட் த லாக். There are 2 types of semaphores. ஒன்று வந்து கவுண்டிங் semaphore, இன்னொன்று வந்து பைனரி semaphore. இந்த கவுண்டிங் semaphore-னா என்ன, பைனரி semaphore-னா என்னன்னு நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம், அந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் can be accessed only through 2 standard operations. இந்த semaphore வந்து நம்ம 2 standard operations மூலமா வந்து access பண்ணலாம். ஒன்று வந்து weight, இன்னொன்று வந்து signal. ஸோ வெயிட் அப்படின்றத நம்ம வந்து பீன்ற வேல்யூ மூலயமா டினோட் பண்ணுவோம், சிக்னல் அப்படின்றத வி வேல்யூ மூலயமா டினோட் பண்ணுவோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இதுதான் ப்ராப்ளம் ஃபுல்லாக வரும். ஸோ பி அப்படின்னு சொன்னால் வெயிட்னு அர்த்தம். வெயிட் அப்படின்னு சொன்னால் இது வந்து வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகும், மைனஸ் ஆகும், சரியா? இதே வந்து சிக்னல் அப்படின்னு சொன்னால் வீனா வந்து சிக்னல்னா வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு நம்ம கிரிட்டிக்கல் செஷன் ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் வெயிட் அப்படின்ற லாக் அப்ளை பண்ணுவோம், வெயிட்ன்ற செமஃபோர் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். வெயிட்னா என்னாகும், வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு
critical section-க்குள்ள enter ஆகி முடிச்சதுக்கப்புறம் வெளியில வரும்போது சிக்னல் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். சிக்னல் ஆப்ரேஷன் என்னது? வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Semaphore is used to enforce mutual exclusion and synchronization between the process interacting over shared data and variable. So இது வந்து semaphore-ஓட கண்டிஷனை சொல்றாங்க. Which of the following statement is true about semaphore in this regard? So இந்த இடத்துல semaphore பத்தி என்னென்ன வேல்யூஸ்லாம் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடலாம். ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபவ் எல்லாமே கரெக்ட் தான். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். த ஆப்ரேஷன் சிக்னல் அண்ட் வெயிட் நீட் டு பி அட்டாமிக். ஏன் வெயிட் நீட் டு பி அட்டாமிக்? இந்த சிக்னல் அண்ட் வெயிட் ஆப்ரேஷன் கரெக்டாக இருந்தால் தான் இது ரெண்டுமே ஒரு லாக். இந்த கரெக்டான லாக் அப்ளை பண்ணாதான் செமஃபோர் கரெக்டான கிரிட்டிக்கல் செஷனுக்குள்ள நம்ம வேல்யூ வந்து அப்டேட் பண்ண முடியும், ஷேர்டு டேட்டாஸை மாற்ற முடியும். அதனால இட் நீட் டு பி அட்டாமிக். ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டாக ட்ரூவாக இருக்கணும். நெக்ஸ்ட், ப்ராசஸ் எக்ஸிஸ்டிங் இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் வில் கால் சிக்னல். ஸோ ப்ராசஸ் எக்ஸிஸ்டிங் in critical section will call signal. இதே process entering in the critical section will call wait. இந்த இடத்துல முன்னாடி பார்க்கலாம் பாருங்க. process exiting இது வந்து exit, இது வந்து entry. ஓகேவா? so process exiting in critical section will call signal. இதே process entering in the critical section will call wait. அதான் இந்த கிளாஸை கேட்டிருக்காங்க, பியில் கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் எக்ஸிட்டிங் இன் கிரிட்டிக்கல் செக்ஷன் வில் கால் சிக்னல் ஆப்ரேஷன். Next, third, busy wait solution to the critical solution are typically implemented using machine instruction that execute in kernel mode. So machine instruction மூலமாவும் எக்ஸிக்யூட் பண்ணலாம், சாஃப்ட்வேர் எக்ஸிக்யூஷன் மூலமாவும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல கர்னல் மோடில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால நம்ம மெஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபவ். Next, seventh question, critical region is dash. So critical region is a set of instruction that access common shared resource which exclude one another in time. So இது மூடி நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. என்னது critical region அப்படின்னு சொன்னா it is a set of instruction that access common shared resource இல்லையா? இதுதான் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ காமன் ஷேர்ட் ரிசோர்ஸஸ் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். அதை ஆக்சஸ் பண்ணும் போது இந்த இடத்துல வேற எந்த ப்ராசஸ் நடுவில் வந்து மாத்திரக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ which exclude one another at time அப்படின்னு சொன்னா it only one process at a time அப்படின்றத இந்த இடத்துல அர்த்தம். எக்ஸ்க்ளூட் வேற எந்த ப்ராசஸ் ஒன்லி எக்ஸ்க்ளூட் ஒன் another at a time in a time அப்படின்னா அந்த இடத்துல ஒரே ஒரு ப்ராசஸ் தான் அந்த காமன் ஷேர்டு வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கல் ரீஜன் இஸ் a set of instruction that access common shared resource which exclude one another in time. Next, mutual exclusion implies dash. Mutual exclusion implies another only one process at a time. So அது ரிலேட்டடான ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல என்னன்னு பார்க்குறாங்க. If process is executing in critical session, no other process must be executing in the critical session. So இந்த இடத்துல முன்னாடியே mutual exclusion என்னன்னு பார்த்துறோம். mutual exclusion அப்படின்னு சொன்னா no two process may be simultaneously present. Only one process should be inside the critical session. இது எல்லாமே mutual exclusion. So இந்த இடத்துல no other process must be executing in the critical session. அதுதான் ஆன்சர். ஸோ முன்னாடி செமஃபோர்னா என்னன்னு சொன்னேன். செமஃபோர்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த சிங்க்ரனைசேஷன் டெக்னிக். அதில் வந்து 2 செமஃபோர் இருக்கு, கவுண்டிங் செமஃபோர், பைனரி செமஃபோர். ஸோ அதோட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். 9th கொஸ்டின், அட் அ பர்டிகுலர் டைம் த வேல்யூ ஆஃப் கவுண்டிங் செமஃபோர் இஸ் 10. இட் வில் பிகம் 7 ஆஃப்டர். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணால் 7 ஆன்சர் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் வேரியபிள் வந்து 10. ஓகேவா? இதோட இப்போ நான் வந்து 3V ஆப்ரேஷன் அப்படின்னா 3Vனா என்னது? சிக்னல்னா என்னது? இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன். ஸோ இந்த இடத்துல +3 கொடுக்குறேன். ஸோ கொடுத்த ஆன்சர் 13. ஆனால் நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரணும்? 7 வரணும். இட் வில் பிகம் 7 ஆஃப்டர் என்ன ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பீண்ட் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இனிஷியலாக 10ன்ற வேல்யூ இருக்கு. 3P ஆப்ரேஷன். Pனா என்னது? வெயிட்னா என்னது? டிக்ரிமெண்ட் ஆப்ரேஷன். ஸோ மைனஸ். ஸோ 7 வந்துருச்சா? ஸோ இந்த பீண்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் சாரி பீண்டா இது 1 இது 2. நெக்ஸ்ட் 3ல என்ன கொடுத்துருக்காங்க? 5V ஆப்ரேஷன் அண்ட் 2P ஆப்ரேஷன். ஸோ இனிஷியலாக 10 + 5 -2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 - 2 13. ஸோ இது வராது. நெக்ஸ்ட் 4th ஒன், இனிஷியலாக 10
13p operation and 10v operation. So 13 அப்படின் 13p அப்படின்னு சொன்னா minus 13 plus 10v operation. So initial 10 இருக்கு, 10க்கு அப்புறம் வந்து 13p operation. அப்போ வந்து ஆன்சர் வந்து -3 வந்துருமா, -3யோட +10 கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து 7. ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ 2 and 4 ஆர் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த கொஸ்டினில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், வீணா சிக்னல் ஆப்ரேஷன் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுவோன்னு அர்த்தம், பீனா வெயிட் ஆப்ரேஷன் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல அதான் கொடுத்துருக்காங்க. சிக்னல் ஆப்ரேஷன் V of S அப்படின்னு சொன்னால் சிக்னல் ஆப்ரேஷன் will increment the semaphore variable that is S plus plus. P of S அப்படின்னா weight operation that will decrement the semaphore variable S minus minus. ஓகேவா? Next, 10th question. Semaphore are used to solve the problem of dash. ஸோ செமஃபோர் எதுக்கு? ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷனுக்கு. ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரேஸ் கண்டிஷன் அக்கர் ஆகக்கூடாது. ஸோ இட் இஸ் யூஸ் டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் ரேஸ் கண்டிஷன். இட் இஸ் யூஸ் டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அண்ட் இட் இஸ் யூஸ் டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா என்னது? ஒன்லி ஒன் ப்ராசஸ் அட் அ டைம். ஸோ அதுவும் யார் சால்வ் பண்ணுறாங்க? செமஃபோர் சால்வ் பண்ணிடுது. ஸோ எல்லாமே ஆல் ஆஃப் தி அபவ். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். அட் அ பர்டிகுலர் டைம், இது வந்து ஒரு கவுண்டிங் செமஃபோர் ப்ராப்ளம். அட் அ பர்டிகுலர் time of computation, the value of counting semaphore is 7. So initial value வந்து 7. Okay va? Then 20p operations and xv operations were completed. 20p அப்படின்னா p னா என்னது? weight அப்படின்னா decrement. So minus 20 plus xv operation. X v operation signal அப்படின்னா increment. Okay va? is completed. The final value is 5. Find what will be the value of x ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வில் பி டேஷ்ன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த கான்செப்ட் தெரியணும். வீணா சிக்னல் ஆப்ரேஷன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆகும், பீனா வெயிட் ஆப்ரேஷன் டிக்ரிமெண்ட் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் தெரியணும். ஸோ எக்ஸ் வேல்யூ என்னது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -13. 7 minus 20 வந்து -13 plus x is equal to 5. 13 இந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா x is equal to 5 plus 13 is equal to 18. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 18. ஆன்சர் வந்து C 18. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் அடுத்த டாபிக்கு. ஸோ இப்போ முடியும் என்னென்னா பார்த்துருக்கோன்னா இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் என்னென்னு பார்த்தோம். இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷனுக்கு ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு செமஃபோர், மானிட்டர், கிரிட்டிக்கல் செஷன் ஆர் த ஃபியூ டெக்னிக்ஸ். ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் செஷன்னா என்னென்னு பார்த்தோம். கிரிட்டிக்கல் செஷனுக்கு அப்புறம் வந்து ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்னா ரேஸ் கண்டிஷன் இஸ் த ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ ரேஸ் கண்டிஷனை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக்ஸ்லாம் அப்ளை பண்ணுறோம். அதில் வந்து கிரிட்டிக்கல் செஷன்னா என்னென்னு பார்த்தோம். கிரிட்டிக்கல் செஷன் அப்படின்னா என்ட்ரி செஷன் ஆகும் போது லாக் அப்ளை பண்ணிக்குவோம். கிரிட்டிக்கல் செஷனில் ஷேர்டு வேரியபிள்ஸ், காமன் ரிசோர்ஸை மாற்றிக்குவோம். அப்புறம் லாக்கை எக்ஸிட் செஷனில் லாக்கை ரிலீஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரிட்டிக்கல் செஷன் அப்ளை பண்ணணும்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ப்ரோக்ரஸ், பவுண்டட் வெயிட்டிங் இந்த 3 கண்டிஷன் சால்வ் ஆயிருக்கணும். அப்புறம் செமஃபோர்னா என்னென்னு பார்த்தோம். செமஃபோரில் 2 ஆப்ரேஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம், வெயிட் அண்ட் சிக்னல். இல்லை வந்து கவுண்டிங் செமஃபோர், பைனரி செமஃபோர்னு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? அவ்வளோதான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாசிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் வித் செமஃபோர் சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ எக்ஸ்பிளைன் ஃபியூ கிளாசிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் செமஃபோர் அப்படின்னு கேட்டுட்டு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் தி ஆன்சர் வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம்ஸ். ஆன்சர் வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன? கிளாசிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் வித் செமஃபோர் ஆர் பவுண்டட் பஃபர் ப்ராப்ளம். பவுண்டட் பஃபர்னா என்னன்னா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, சேம் டைம் கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்ணிட்டே இருக்கணும். அந்த இடத்துல எந்த லேகுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் பவுண்டட் பஃபர் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து டைனிங் ஃபிலாசபர் ப்ராப்ளம். இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமில் 5 ஃபிலாசபருக்கு வந்திருப்பாங்க. சைமல்டேனியஸாக அவங்க 2 சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சாப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். அப்போ நம்ம அந்த இடத்துல வந்து சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட் அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து டைனிங் ஃபிலாசபர் ப்ராப்ளம். ரீடர் ரைட்டர் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு காமன் ஷேர்டு வேரியபிள் இருக்குன்னா யார் வேணாலும் அதை ரீட் பண்ணலாம். அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த இடத்துல அது வந்து ஷேர்டு வேரியபிள்.
இதே வந்து ரைட் பண்ணணும், இந்த ஷேர்டு வேரியபிள் நம்ம ஏதாவது மாற்றணும்னா நம்ம ரைட்டர் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லாக் அப்ளை பண்ணுவோம். எக்ஸ்க்ளூசிவ் லாக் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் ரைட்டர் ப்ராப்ளம் ரைட் பண்ணும்போது எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் அப்ளை பண்ணுவோம். அதான் ரீடர் ரைட்டர் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஸ்லீப்பிங் பார்பர் ப்ராப்ளம். ஸ்லீப்பிங் பார்பர்னா இவர் தான் பார்பர். எப்பெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்போ வந்து அந்த சேரில் அவர் தூங்கிக்குவார். எப்பெல்லாம் கஸ்டமர் வராங்களோ அந்த சேரில் கஸ்டமரை உட்கார வைப்பார். சப்போஸ் நிறையா கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா வெயிட்டிங் சேர்ஸில் கஸ்டமரை உட்கார வைப்பாங்க. இது வந்து ஒரு சிங்க்ரனைசேஷன் ப்ராப்ளம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன் வித் செமாஃபோர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். To overcome difficulties in reader-writer problem, which of the following statement is true? ஸோ ரீடர் ரைட்டர் ப்ராப்ளம்னா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ ரீட் வந்து யார் வேணாலும் பண்ணிக்கலாம், ஷேர்ட் ஆப்ஜெக்ட்ஸை யார் வேணாலும் ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் ரைட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்க்ளூசிவ் லாக் அப்ளை பண்ணுவோம். அதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்டர்ஸ் ஆர் கிவன் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் டு ஷேர்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ட்ரூ. ரீடர்ஸ் ஆர் கிவன் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ். நோ, ரீடர்ஸ்க்கு தேவை கிடையாது, யார் வேணாலும் ரீட் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வந்து ரீடருக்கு வந்து ஷேர்ட் ஆக்சஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? போத் ரீடர் அண்ட் ரைட்டர் ஆர் கிவன் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ் டு ஷேர்ட் ஆப்ஜெக்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இல்லை, ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஒன்லி தான் கரெக்டு. இதை தான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 13th ப்ராப்ளம். ப்ராசஸஸ் P1 and P2 யூஸ் கிரிட்டிக்கல் ஃப்ளாக். ஸோ இந்த இடத்துல ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, P1 and P2. இதில் வந்து யூஸ் கிரிட்டிக்கல் ஃப்ளாக் அப்படின்றது ஏன்னா ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதுதான் வந்து காமன் ஷேர்ட் ரிசோர்ஸ். இன் த ஃபாலோயிங் ரொட்டீன் டு அச்சீவ் மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். ஸோ மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் என்னது? ஒன்லி ஒன் ப்ராசஸ் அட் அ டைம். அஸ்யூமிங் த கிரிட்டிக்கல் ஃப்ளாக் இஸ் இனிஷியலைஸ் டு ஃபால்ஸ் இன் த மெயின் ப்ரோக்ராம். ஸோ கிரிட்டிக்கல் ஃப்ளாகோட இனிஷியல் வேல்யூ ஃபால்ஸ். ஓகேவா? மெயின் ப்ரோக்ராமில். ஸோ இந்த இடத்துல இதுதான் வந்து செக்மெண்ட் ஆஃப் கோட். இதில் வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துடலாம். கெட் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ். ஸோ இந்த இடத்துல என்னது? கெட் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சஸ்னால் இந்த இடத்துல ஒரு லாக் அப்ளை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் லாக் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த லாக்ல இஃப் கிரிட்டிக்கல் ஃப்ளாக் ஈக்குவல்ஸ் ஃபால்ஸ். நம்ம மெயின் ப்ரோக்ராமில் ஆல்ரெடி வந்து என்னது? கிரிட்டிக்கல் ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கிரிட்டிக்கல் ஃப்ளாகை ட்ரூன்னு மாற்றிடுது. ட்ரூன்னு மாற்றிட்டு என்ன பண்ணுது? கிரிட்டிக்கல் ரீஜனுக்குள்ளே என்டர் ஆகுது. கிரிட்டிக்கல் ரீஜனுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுது? கிரிட்டிக்கல் ஃப்ளாகை எகெயின் ஃபால்ஸ்ன்னு மாற்றிடுது. ஸோ இந்த இடத்துல கிரிட்டிக்கல் ஃப்ளாகை ட்ரூன்னு மாற்றுதுன்னா அந்த இடத்துல ஒரு லாக் அப்ளை பண்ணுதுன்னு அர்த்தம். லாக் அப்ளை பண்ணிட்டு கிரிட்டிக்கல் ரீஜனுக்குள்ளே போகுது. திருப்பியும் என்ட்ரி செஷனில் எக்ஸிட் செஷனில் கிரிட்டிக்கல் ஃப்ளாகை ஃபால்ஸ்ன்னு மாற்றிடுது. ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுதா? இப்போ கண்டிஷன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். It is possible for both P1 and P2 to access critical region concurrently. இந்த critical region-ஐ concurrent-னா என்னது? இது வந்து சப்போஸ் இது ப்ராசஸ் P1 Pன்ற ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. சைமல்டேனியஸாக கன்கரண்டாக ப்ராசஸ் P2 ஆக்சஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல இந்த லாக் கான்செப்ட் யூஸ் ஆகுது. இந்த இடத்துல P2 ஆக்சஸ் பண்ணாலும் இந்த லாக் ரிலீஸ் பண்ணாதான் P2ன்ற ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ கன்கரண்ட் ஆக்சஸ் பண்ணலாமா? கன்கரண்ட் ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், திஸ் மே லீட் டு டெட்லாக். இந்த இடத்துல லாக் அப்ளை பண்ணிட்டு தான் அது கிரிட்டிக்கல் ரீஜனுக்குள்ள போகுது. திருப்பியும் கிரிட்டிக்கல் ரீஜனில் ஆக்சஸ் பண்ண முடிச்சோன்னா என்னது? லாக்கை ரிலீஸ் பண்ணிடுது. கிரிட்டிக்கல் ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு திருப்பி செட் பண்ணிடுது. அப்போ இது டெட்லாக்கு லீட் பண்ணுமா? லீட் ஆகாது. இந்த இடத்துல டெட்லாக்கு லீட் எப்போ ஆகும்னு சொன்னால் இந்த இடத்துல கிரிட்டிக்கல் இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல டெட்லாக்கு லீட் ஆயிடும். ஏன்னா வந்து கிரிட்டிக்கல் செஷன் ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு 2 செட் பண்ணிட்டு கிரிட்டிக்கல் செஷனுக்குள்ளே என்டர் ஆயிடுது. இந்த இடத்துல ஃபால்ஸ், இந்த இடத்துல கிரிட்டிக்கல் செஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்ற கண்டிஷன் அக்கர் ஆனால் தான் அடுத்த ப்ராசஸ் அது யூஸ் ஆக முடியும். ஆனால் இந்த இடத்துல ட்ரூவாகவே இருக்கும். அது ஃபால்ஸ்ன்னு மாற்றலை அப்படிங்கும் போது இந்த இடத்துல டெட்லாக் அக்கர் ஆகும். ஆனால் இதுதான் இந்த இடத்துல ஃபால்ஸ்ன்னு மாற்றிருச்சு. அப்போ டெட்லாக் வருமா? டெட்லாக் இருக்காது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போ கன்கரண்டாக P2 P1 ப்ராசஸ் ரெண்டுமே அக்சஸ் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. திஸ் மே லீட் டு டெட்லாக். ஆனால் டெட்லாக் அக்கர் ஆகாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா C. First statement is true and second statement is false. Next, 14th question. The following is a code with 2 threads, producer and consumer, that can run in parallel. Further, F and Q are binary semaphore equipped with a standard P and V operation. So இந்த இடத்துல வந்து ரெண்டு த்ரெட் இருக்கு. த்ரெட் பேர் வந்து ப்ரொடியூசர், கன்சியூமர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, ப்ரொடியூசர்ன்றது ஒரு த்ரெட், கன்சியூமர்ன்றது ஒரு த்ரெட்.
நெக்ஸ்ட் ஃபர்தர் எஸ் அண்ட் கியூ ஆர் பைனரி செமஃபோர்ஸ். இந்த இடத்துல வந்து பைனரி செமஃபோர்னா இது வந்து வேல்யூ வந்து 1 1 இருக்கணும், இல்லாட்டி 0 இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்ததுன்னா கவுண்டிங் செமஃபோர் ப்ராப்ளம். இந்த இடத்துல பைனரி செமஃபோர் ப்ராப்ளம் பார்க்குறோம். எக்யூப்டு வித் ஸ்டாண்டர்ட் பி அண்ட் பி ஆப்ரேஷன். ஸோ பீனா என்னது வெயிட், வீனா என்னது சிக்னல் ஆப்ரேஷன். ஸோ பீனா டிக்ரிமெண்ட் ஆகும், வீனா இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த த்ரெட் பார்க்கலாம். ப்ரொடியூசர் த்ரெட் while true do. ஸோ ட்ரூவாக இருக்கும் போது P of S, P of Sனா என்னது வெயிட் ஆஃப் எஸ் அப்படின்னு ஆக்கர் ஆகுது. இப்போ இந்த இடத்துல இனிஷியலாக செமஃபோர் வேல்யூ வந்து 1. இப்போ நான் இந்த இடத்துல வந்து P of S அப்ளை பண்ணேன்னா என்னோட வேல்யூ என்ன ஆகிடும், எஸ் வேல்யூ வந்து 0 ஆயிடும். ஓகேவா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடியூஸ். இந்த இடத்துல வந்து எக்ஸுங்கிறது ஏதாவது ஒரு இன்டீஜர், எக்ஸ்ன்றது இன்டீஜர், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இப்போ இதோட எஸ்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 0, அதனால நீங்கள் வச்சுக்கோங்க. வி வெயிட் ஆஃப் கியூ, இனிஷியலாக கியூவோட வேல்யூ 0. இந்த இடத்துல வந்து கியூவோட வேல்யூ என்ன பண்ணிடுச்சு, சாரி வெயிட்னு சொல்கிறேன், சிக்னல் ஆஃப் கியூ. ஸோ இந்த இடத்துல வந்து வி ஆஃப் கியூ அப்படின்னா சிக்னல் ஆஃப் கியூ அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேஷன். இந்த இடத்துல வந்து கியூவோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் டன். அடுத்தது கன்சியூமர் while true is equal to do. இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏன் இந்த ஆப்ரேஷன் தான் போகும் அப்படின்னா இனிஷியலாக கியூ வந்து 0வாக இருக்கனால இங்கே போகாது, எஸ் தான் வந்து 1ஆக இருக்கனால இங்கே தான் வரும். சரியா. ஸோ இப்போ வந்து ப்ரொடியூசர் த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து கியூவோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம், கியூவோட வேல்யூவை 1ன்னு ஆக்கிட்டோம். ஸோ 1ன்னு ஆக்குறதுனால இங்கே போயிடுது. இப்போ வந்து கியூவோட வேல்யூ 1 வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் சிக்னல் அப்ளை பண்ணுறோம். வெயிட் சிக்னல் அப்ளை பண்ணோம்னா கியூவோட வேல்யூ 0வாக மாறிடும். கன்சியூம் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, இந்த இடத்துல கன்சியூம் ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸ்ன்ற வேல்யூவை இந்த இடத்துல கன்சியூம் பண்ணிடுது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், சிக்னல் வேல்யூ இப்போ முடியும் 0வாக இருக்குது. 0வாக இருக்க வேல்யூ நான் என்ன பண்ணிடுறேன், சிக்னல் எஸ்ன்ற வேல்யூ இப்போ வந்து 0வாக, இந்த இடத்துல வந்து 0வாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து சிக்னல் ஆஃப் எஸ், சிக்னல் ஆஃப் எஸ்னா எஸோட வேல்யூ 1 பண்ணிடுறேன். எஸோட வேல்யூ 1 பண்ணோன்னா என்ன ஆகிடும், இப்போ ப்ரொடியூசர் ப்ராசஸ்க்கு போயிடும். ப்ரொடியூசர் ப்ராசஸ் போனதுக்கப்புறம் திருப்பி கன்சியூமர் ப்ராசஸ்க்கு போகும். சைமல்டேனியஸாக ரன் ஆகிட்டு இருக்கோம். ஓகேவா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த ப்ரோக்ராம் above? ப்ராசஸ் கேன் டெட்லாக் ஆகுதா, இல்லை சைமல்டேனியஸாக ப்ரொடியூசர் ரன் ஆகுது, கன்சியூமர் ரன் ஆகுது, ப்ரொடியூசர் ரன் ஆகுது, கன்சியூமர் ரன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல டெட்லாக் அக்கர் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த த்ரெட் கேன் ஸ்டார்வ். ஸோ ப்ரொடியூசர்ன்ற த்ரெட் ஸ்டார்வ் ஆகுதா, கன்சியூமர் த்ரெட் ஸ்டார்வ் ஆகுதா, இல்லை ரெண்டு பேருமே சைமல்டேனியஸாக ரன் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சம் ஆஃப் தி ஐட்டம்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ப்ரொடியூசர்ஸ் மே பி லாஸ்ட். இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணதை அந்த இடத்துல கன்சியூம் பண்ணிடுது. ஓகேவா. நெக்ஸ்ட் values generated and stored in X by producer will always be consumed before the producer can generate new value. இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுது, கன்சியூமர் ப்ராசஸ்க்கு போகுது, கன்சியூம் எக்ஸ். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லுது, என்ன ப்ரொடியூஸ் பண்ணதோ அதை இமீடியட்டாக கன்சியூம் பண்ணிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்து டி. Next 15th question, assume that C is a counting semaphore. So C is a counting semaphore. இது வந்து இந்த முன்னாடி பார்த்தது வந்து பைனரி செமஃபோர். பைனரி செமஃபோர்னா 1 0 அப்படின்ற வேல்யூ தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கவுண்டிங் செமஃபோர். ஸோ இனிஷியலாக சிவோட வேல்யூ 10. நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் செக்மெண்ட் அப்ளை பண்ணுறோம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சி அட் த எண்ட் ஆஃப் தி அபவ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இனிஷியலாக 10, பி ஆஃப் சின்னா என்னது மைனஸ் ஆகும், ஸோ 9. நெக்ஸ்ட் வி ஆஃப் சினா திருப்பியும் 10, திருப்பியும் பி ஆஃப் சி அப்படின்னு சொன்னால் 9 ஆகுது, 8 7. வி ஆஃப் சினா வந்து திருப்பி வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது 8. ஸோ நெக்ஸ்ட் வந்து பி ஆஃப் சி 7, பி ஆஃப் சி 6. ஸோ ஃபைனல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. ஆன்சர் சி 6. ஸோ அந்த இடத்துல கான்செப்ட் தெரியும்ல, பீனா வெயிட்னா டிக்ரிமெண்ட் ஆகும், வீனா சிக்னல்னா இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு 16th question,
X, Y, Z are shared semaphores. The following 4 pseudo-coded threads are started. ஸோ இது வந்து 4 த்ரெட் இருக்குது. அங்கே வந்து ப்ரொடியூசர் கன்சியூமர்னு ஒரு த்ரெட் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3, த்ரெட் 4 4 த்ரெட் இருக்குது. இதோட வேல்யூஸ் இனிஷியலாக அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா x is equal to 0, y is equal to 1, z is equal to -1. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்குது, ஒய்யோட வேல்யூ 1ஆக இருக்குது, இசட்டோட வேல்யூ வந்து -1ஆக இருக்குது. ஸோ y மட்டும்தான் எலிஜிபிள் இப்போ வந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஒய் எங்கே வந்து இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒய் வந்து இந்த இடத்துல வெயிட் ஆஃப் ஒய் அது மட்டும்தான் இப்போ ரன் ஆகிறதுக்கு எலிஜிபிளாக இருக்குது. ஸோ வெயிட் ஆஃப் ஒய்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ 1 இருக்குதுன்ற வேல்யூ வந்து 0வாக மாறிடும். ஆனால் வந்து இந்த த்ரெட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் 3 பிரிண்ட் ஆகிடும். 3 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அவுட்புட்னு கேட்டிருக்காங்க. அதிலே ஃபஸ்ட்டு ஆன்சர் ஏன்னு கொடுத்துடலாம், ஏன்னா யார் எங்கேயுமே 3 ஃபஸ்ட்டு இல்லை. ஆனால் நம்ம எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறோம், சிக்னல் ஆஃப் எக்ஸ். ஸோ சிக்னல் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்குது. எக்ஸோட வேல்யூ சிக்னல் ஆஃப் எக்ஸ்னால் 2 தடவை கொடுக்குறாங்க. சிக்னல் ஆஃப் எக்ஸ்னு வேல்யூ 0வாக இருக்குது. இந்த இடத்துல வந்து எக்ஸோட வேல்யூ 1ஆக மாறிடும், இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 2ஆக மாறிடும். இப்போ எக்ஸோட வேல்யூ 2. ஓகேவா? இப்போ ஒய்யோட இப்போ இந்த ஸ்டேட்டில் இந்த 3 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒய்வோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, எக்ஸோட வேல்யூ வந்து 2, இசட்டோட வேல்யூ வந்து -1. ஸோ இப்போ யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, எக்ஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து த்ரெட் 1க்கு போகிறோம். த்ரெட் 1க்கு போனீங்கன்னா இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து இனிஷியலாக இங்கே 2 இருக்குது. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ நான் 1 டிக்ரிமெண்ட் பண்ணுறேன், அதனால் எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 1ஆக மாறிடும். நெக்ஸ்ட் வந்து 1 பிரிண்ட் ஆகும். ஸோ 3க்கு அப்புறம் 1 பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் சிக்னல் ஆஃப் இசட். ஸோ இசட் வந்து இப்போ வந்து -1ஆக இருக்குது, இசட் வந்து 0ஆக மாறிடும். சிக்னல் ஆஃப் ஒய். ஸோ ஒய்வோட வேல்யூ வந்து இங்கே 0வாக இருக்குது. இப்போ ஒய்வோட வேல்யூ வந்து என்னவா மாறிடும்னா 1ஆக மாறிடும். இது வந்து 0 மாறிடும், 1ஆக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது யார் ஒர்க்கை ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே வந்து ஒய் இல்லை. இப்போ ஒய் ஆல்ரெடி த்ரெட் 3 ரன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து எக்ஸ் தான். எக்ஸோட வேல்யூ வந்து ஸ்டில் 1 இருக்குது. ஸோ த்ரெட் 4 ரன் ஆகும். த்ரெட் 4 ரன் ஆச்சுன்னா 4 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து வாட் இஸ் த அவுட்புட், 3, 1, 4. ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் மானிட்டர்ஸ். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து செமஃபோர்ஸ் பற்றி எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக சிங்க்ரனைசேஷன் கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷனில் 3 டெக்னிக்ஸு. ஒன்று வந்து கிரிட்டிக்கல் செஷன். ஸோ கிரிட்டிக்கல் செஷனாக ஃபுல்லாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து செமஃபோர் என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து மானிட்டர் இஸ் ஒன் ஆஃப் தி சிங்க்ரனைசேஷன் டெக்னிக். சரியா? மானிட்டர் இஸ் அ டைப் ஆஃப் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ ஹை லெவல் சிங்க்ரனைசேஷன் கன்ஸ்ட்ரக்டர். நெக்ஸ்ட் அ ப்ரொடியூசர் டிஃபைன்ட் A procedure defined within a monitor can access only those variables declared locally within the monitor of its formal parameters. So இந்த இடத்துல வந்து procedure defined within the monitor அப்படின்னு சொன்னால் வந்து அது ஒரு சிங்க்ரனைசேஷன் டெக்னிக். அதில் ஒரு ப்ரொசீஜர்னா ஒரு செக்மெண்ட் ஆஃப் கோட். சரியா? கேன் ஆக்சஸ் ஒன்லி வேரியபிள்ஸ் டிக்ளேர்ட் லோக்கலி வித்தின் த மானிட்டர் அண்ட் இட்ஸ் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் செக்மெண்ட் ஆஃப் கோடில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டிக்ளேர்ட் லோக்கலி. Next, 19th question. The monitor construct ensures that only one process can be active at a time within the monitor. So, இது ஒரு synchronization technique. அதனால இதுலயும் பார்த்தீங்கன்னா in monitor construct ensures that only one process can be active at a time. ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து இதில் வந்து ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷனில் எல்லா கான்செப்ட்ஸும் பார்த்துட்டோம். ஸோ ரிவிஷன் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷனை பார்த்தோம். இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன்னா சைமல்டேனியஸாக நிறைய மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல நிறையா பிரச்சனை வரும். ரேஸ் கண்டிஷன் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம். ஸோ அதுக்காக ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு ரேஸ் கண்டிஷன் என்னென்னு பார்த்துட்டோம். ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் போனோம். ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷனில் பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் இருக்குது, 3 டெக்னிக். ஒன்று வந்து கிரிட்டிக்கல் செஷன், செமஃபோர், அப்புறம் வந்து மானிட்டர்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் செஷனில் வந்து we will be applying a lock at the entry session. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் செஷனில் அந்த வேல்யூவை மாற்றிக்குவோம். அப்புறம் எக்ஸிட் செஷனில் அந்த லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். அதான் அதோட கான்செப்ட். ஸோ இதுதான் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் செஷன் ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன், ப்ராக்ரஸ் அண்ட் பவுண்டட் வெயிட்டிங். இந்த கான்செப்ட்னால நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செமஃபோர். செமஃபோர் இஸ் அ இன்டீஜர் வேரியபிள் டு அக்சஸ் த கிரிட்டிக்கல் செஷன் ஆர் ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷன்.
அதில் வந்து ரெண்டு முக்கியமான ஆப்ரேஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து வெயிட், இன்னொன்று சிக்னல். வெயிட் அப்படின்னு சொன்னால் பீன் டினோட் பண்ணுவோம், சிக்னல்னா வீன் டினோட் பண்ணுவோம். வெயிட் அப்படின்னா டிக்ரிமெண்ட் பண்ணுவோம், சிக்னல்னா இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து செமஃபோர்ல கவுண்டிங் செமஃபோர், பைனரி செமஃபோர், ரெண்டு டைப் ஆஃப் செமஃபோர்ஸ் வந்துச்சு. Next, monitors. Monitor is also a synchronization technique. It will have a procedure or a construct. Monitor or construct irukku. And the construct la only one process can access it at a time. Okay, thank you friends. Next video la paakalam.